Hi friends, welcome to Ammi Chutney. இன்னைக்கு நம்ம முள்ளங்கி வச்சு ஈஸியா சூப்பரான டேஸ்டான முள்ளங்கி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி வெரைட்டியான டிஷஸ்லாம் பார்க்கிறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம முள்ளங்கி சட்னி முள்ளங்கியோட வாசமே இல்லாமல் சூப்பராக எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மள பல பேருக்கு முள்ளங்கி பிடிக்காமல் இருக்கும். ஆனால் இந்த முள்ளங்கி சட்னி சாப்பிட்டதுக்கப்புறம் யாரும் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ இதுக்கு ஒரு வெள்ளை முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். இதை தோல் நீக்கி இது மாதிரி சின்ன சின்னதாக துருவி வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போது வாணலில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வதக்கி அரைக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 6 பல் பூண்டு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி. இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போவே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக புளி. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். இந்த முள்ளங்கி சட்னி டேஸ்ட்டாக இருக்கணும்னா முள்ளங்கி நல்லா பிஞ்சாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்துடலாம். முள்ளங்கி இது மாதிரி நம்ம துருவி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். இந்த முள்ளங்கியை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல் போகி முள்ளங்கி வாசம் இல்லாமல் இருக்கும். முள்ளங்கி சட்னி தானே வைக்கிறோன்னு நிறைய முள்ளங்கி போடக்கூடாது. முள்ளங்கியோட அளவும் காய்கறியோட அளவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் சேர்க்கறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு தடவை வதக்கிடலாம். இந்த சட்னியில் நம்ம தேங்காய்லாம் சேர்க்கறதுனால சட்னி ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, முள்ளங்கியோட வாசம் கொஞ்சம் கூட தெரியாது. முள்ளங்கி சட்னி நம்ம சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது தண்ணி நிறையா சேர்க்காம கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு பாதி அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சட்னி வீடியோஸோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் கறிவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற முள்ளங்கி சட்னி சேர்த்துடலாம். முள்ளங்கி சட்னி இது மாதிரி கெட்டியாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போது இதை நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். இப்போ நமக்கு டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த முள்ளங்கி சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.